இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய ராணுவ பொறியியல் பிரிவினர் இலங்கையில் சேதமடைந்திருக்கக்கூடிய பாலங்களை புனரமைக்கும் பணிகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த வகையில் பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் 11வது கிலோமீட்டரில் அமைந்திருந்த பாலமானது இந்த அனர்த்த நிலை காரணமாக சேதமடைந்திருந்தது. இந்த பாலத்தை புனரமைக்கும் பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது இந்த பணிகளை ஆரம்பித்த இந்திய ராணுவ பொறியியல் பிரிவினர் இலங்கையில் ஏற்பட்ட இந்த அனர்த்த நிலை தொடர்பில் தங்களுடைய கவலையை வெளியிட்டிருக்கின்றனர். அது மாத்திரமல்லாமல் இலங்கையின் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியா உதவக்கூடிய நிலையில் இருந்தமையை முன்னிட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை இந்த பாலத்தை எவ்வளவு விரைவாக புனரமைக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக புனரமைத்து மக்களின் பாவனைக்கு வழங்க தாங்கள் முயற்சி செய்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதுபோன்று பல பகுதிகளுக்கும் தாங்கள் உதவி செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்தியாவில இருந்து நாங்க வந்திருக்கோம். இலங்கையில இந்த மாதிரி நடந்ததுக்காக நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனா எங்களால இவ்வளவு உதவி பண்ண முடியுன்றப்ப நாங்க அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த மாதிரி எவ்வளவு இடத்துல உடைஞ்சிருக்கு, அதெல்லாம் நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்தியானால சரி செஞ்சு கொடுக்க முடியுன்றதை நம்புறோம். நாங்கள் கிளஞ்சி மாவட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் இந்த பரந்தன் வீதியில சரியான சிரமத்தை எதிர்நோக்கி கொண்டு நாங்கள் அந்த பாலம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு எங்களுக்கு அங்காலையும் போயிடலாம், இங்காலையும் போய் வருத்தக்காரரை கொண்டு போயிடாது சரியான சிரமம். அங்க இருந்து இப்ப எங்களுக்கு இந்திய ராணுவ உதவி செஞ்சபடியா, அங்க இருந்து இந்திய ராணுவ நேரடியா எங்களுக்கு இந்த பாலத்தை புறவச்சு தாரன்னு சொன்னபடியா எங்களுக்கு பெரிய ஒரு இலங்கை மக்கள் சார்பில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு அவளுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கு. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாலம் மிக முக்கியமான ஒரு பாலம். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு மிக பிரதானமான பாதை A35 பாதை. கடந்த டிப்பா புயலின் காரணமாக இந்த பாலம் முழுமையாக சேதமடைந்த நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது முல்லைத்தீவு கிளிநொச்சி மக்கள் தங்களுடைய போக்குவரத்து மேற்கொள்வதற்கு பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற நிலைமையில எங்களுடைய இந்த நாட்டுக்கு உதவி செய்கிற முகமாக இந்தியாவினுடைய ராணுவம் இன்றைய தினம் இந்த பாலத்தை கட்டுற பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பாலத்தை இலங்கை ராணுவமும் இந்திய ராணுவம் இணைந்து ஒரு சகோதரத்தோடு இந்த பாலம் புனரமைக்கப்பட்டு வருகிறது. இன்னும் 2 தினங்களுக்கும் இந்த பாலம் முழுமையாக நிறைவு பெற்றும் அதை தொடர்ந்து கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் இந்த பாதையிலே பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும்.